கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பேர் நினைக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு மேய்ப்பன் என்று. அவர் ஆடு மேய்ப்பன் அல்ல. அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு குமாரன். நமக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் அந்த காலத்தில் நிறைய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்னா அவங்களுடைய இதை வச்சு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 100 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போனால் என்ன செய்வீங்கன்னு. நாங்கள் அதை போய் தேடி கொண்டு வருவோம் அப்படின்னு. அப்போ தேடி கொண்டு வரும்போது நீங்கள் எவ்வளோ யார்கிட்டலாம் சொல்லி என் நண்பர்கிட்டலாம் சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். அந்த 99 ஆட்டை காட்டிலும் அந்த ஒரு ஆட்டுக்காக அது கிடைச்சதுனால சந்தோஷப்படுவேன் என்று அவன் சொல்லுவான். அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் எல்லாம் ஆடுகள் என்று சொல்லுவார். அதாவது நீங்களில் ஒருத்தர் பாவம் செய்து அவன் போயிட்டாலும் நான் அவனுக்காக வருத்தப்படுவேன். அவனை தேடி என்ன செய்வேன், ரட்சிப்பேன். அந்த 99 ஆட்டோட அந்த ஆட்டை சேர்ப்பேன். அது கிடச்சிச்சுன்னா ஒருத்தர் மனம் திரும்பினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா நான் தோளில் போட்டு தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவேன் அப்படின்றது தான் அவர் ஒரு உதாரணமாக இந்த உமைகளாக அவங்களோட பேசினார். அதாவது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில காரியங்கள்லாம் பேசுவார். அதே மாதிரி திராட்சை தோட்டம்லாம் அப்போ நிறைய பேர் வச்சுருந்தாங்க. திராட்சை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஆண்டவர் சுவிசேஷம் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நீங்கள் என்னிடத்துல வரும்போது என்ன செய்வேன், நீங்கள் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுக்கும்படி செய்வேன். அதாவது நிலைத்து இருக்கும்போது தான் இல்லையா. அதுக்காக ஆண்டவர் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லுவார். அதனால் நீங்கள் அவரை மேய்ப்பன் என்று சொல்லாதீர்கள். அவர் வார்த்தையை சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்வார். அவர் ஆடு மேய்க்கிறவர் அல்ல. சரிங்களா? தேங்க்யூ.